அவளுக்கு டிக்டாக்ல தொடர்பு, டிக்டாக்ல நிறைய ஆண்களோட பேசுறது. இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சோதனை களம்தான். இங்க நன்மையை செய்ய தூண்டக்கூடிய அந்த மனிதர்களும் இருப்பார்கள், தீமையை செய்ய தூண்டுகிற மனிதர்களும் இருப்பார்கள். அப்படி தீமைகளை அழகாக காட்டி தீமைகளுக்கு நம்மை அழைத்து நம்மை தீமையை செய்ய வைத்து நரக படுகொலியிலே தள்ளக்கூடிய செயல்பாடுகளுக்கு யாராவது ஊக்குவிப்பார்கள் என்றால் அவர்களை இந்த உலகத்திலே நாம் துண்டித்து விட வேண்டும். நாம் பாவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிற பொழுது அந்த அழைப்பை நாம் ஏற்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து நமக்கு இந்த அர்ஷுடைய நிழல் கிடைக்கிற ஒரு கூட்டமாகவே நமக்கு அவர்களை சொல்லித் தருகிறார்கள். இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்கள் இருக்கு இல்லையா, சோசியல் மீடியாக்கள் அப்படிங்கிறது எங்களோட விரல் நுனியில நிற்குது. சோசியல் மீடியாக்களும் நவீன கலாச்சாரங்களும் நம்மளை பாவம் செய்யறதுக்கு தூண்டுவதற்குரிய மிக முக்கியமான காரணங்கள். சோசியல் மீடியா எவன் பாவிக்கலன்னு சொல்லுங்க? டிக்டாக் பாவிக்காதவன் இருக்கிறானா? இன்ஸ்டாகிராம் பாவிக்காதவன் இருக்கானா? ஃபேஸ்புக்கில் இல்லாதவன் இருக்கானா? இருக்காண்டா அவனுக்கு துனியா தெரியலன்னு தான் அர்த்தம். அப்படின்னா என்ன வாப்பா நீங்கள் தோதா இருக்காங்க, ஒரு ஃபேஸ்புக் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பான். அப்படி உள்ளவன் மட்டும்தான் பாவிக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சின்ன பிள்ளைக்கும் ஃபேஸ்புக் தெரியுது, டிக்டாக்ல சின்ன பிள்ளையுமே டான்ஸ் ஆடுது, பாட்டு படிக்குது. உம்மா வாப்பா சொல்லி கொடுக்க தேவையில்ல, அந்த அளவுக்கு சோசியல் மீடியாக்களுடைய தாக்கம் இருக்குது. விரல் நுனியில கெட்டு போறதுக்குள்ள அத்தனை வழிவகைகளும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சூழல்ல ஒரு மூமின் தன்னுடைய ஈமானை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு உன்னதமான ஒரு முன்மாதிரியை பாருங்கள் சகோதரர்களே. அர்ஷுடைய நிழலை பெறக்கூடிய அந்த மாவீரர்கள் யார் தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை நாளில் தன்னுடைய அரசின் கீழே நிழல் கொடுக்கிற ஒரு கூட்டமாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். வரஜுலுன், ஒரு மனிதனுக்கு அந்த அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். தஅத்ஹு இம்ரஅத்து தாத்து மன்சபின் வஜமாலின், ஒரு ஆணை ஒரு அழகு நிறைந்த ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பெண் ஒரு தவறுக்கு அழைக்கிறாள். அழகு இருக்குது, அழகுல எந்த குறையும் இல்லை, அதே நேரம் அவளுக்கு நல்ல பாரம்பரியமும் இருக்கிறது. அப்படியான ஒரு பெண், நல்ல அந்தஸ்திலே இருக்கிற ஒரு பெண், அதிகாரத்திலே இருக்கிற ஒரு பெண், பாரம்பரியமிக்க ஒரு பெண், அழகுக்கு குறைவில்லாத ஒரு பெண் ஒரு ஆம்பளைய கூப்பிடுறா, தனிமையில தவறு செய்ய கூப்பிடுறாள். ஃபகால இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னு அந்த அடியான் சொல்லி ஓடி விடுகிறான் என்றால், அப்படியான ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய அரசின் நிழல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ்ல 3 விஷயங்களை ரசூல்லா சொல்றாங்க, கவனிங்க. அந்த பெண்ணை குறித்து ரசூல்லா சொல்லுகிறார்கள் தாத்த மன்சப்ன்றாங்க, அதாவது அதிகாரம் உள்ள ஒரு பெண்மணி, அவளை எதிர்க்க முடியாது, அதிகாரமும் அந்தஸ்தும் உள்ள நல்ல பாரம்பரியமிக்க ஒரு பெண், கூப்பிட்டா எதிர்க்க முடியாத ஒரு பெண், போய்த்தான் ஆகணும் என்ற ஒரு இடத்துல இருக்கணும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் அவள் கூப்பிடுறாள். அதே நேரத்தில் வஜமாலின், அழகு மிக்க ஒரு பெண், தன்னை ஈர்த்து எடுக்கக்கூடிய அழகுக்கு கவர்ச்சி உள்ள ஒரு பெண் அழைக்கிறாள். அதே நேரம் யாருமே பார்க்காத தனிமையான ஒரு சூழல். இந்த 3 இருந்தா எந்த மனுஷன் கெட்டு போக மாட்டான். அவளா லட்டு மாதிரி கிடைச்சிதுரா சான்ஸு அப்படின்னு போயிட மாட்டானா? இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தவற விடையலுமாண்டு ஆட்களில் எவன் தான் பார்த்தா எவனுக்கு தெரியும்? அவளா கூப்பிடும் போது ஆடே என்னை அருன்னு சொல்லும் போது நான் ஏன்டா குர்பானி கொடுக்காம இருப்பேன் பிடிச்சி அறுத்துட்டு போக வேண்டியதான் நினைப்பானா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து அல்லாஹுவை நான் அஞ்சுகிறேன் என்று இறைவனுடைய அச்சத்தால் ஒரு மனிதன் தலைதறித்து ஓடுகிறானே, அவனுக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் இறையச்சத்தினுடைய வலிமை சகோதரர்களே. இறையச்சத்துடைய வலிமை என்ன? இறைவனுடைய அச்சம் அந்த ஒரு நொடி பொழுதில் தவறி செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் தான் இந்த உலகத்திலே தன்னுடைய ஆசையை யாருக்கும் தெரியாமல் அடைந்து கொள்ள முடியும் என்ற நேரத்திலும்
ஆனால் என்னுடைய ரப்பு என்னை பார்க்கிறானே என்ற அந்த ஒரு உள்ளார்ந்த அச்சம் இருக்கிறதே, அந்த அச்சம் அவனை அந்த பாவத்திலிருந்து தடுக்கிறது. நான் இறைவனை அஞ்சக்கூடியவன் என்று அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுகிறவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அந்தஸ்தை கொடுப்பான். ஆனா இன்றைக்கு எங்கடா சான்ஸ் கிடைச்சுன்னு பார்த்து திரிகிறான். நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாதா அப்படின்னு தேடி திரிகிறான். இல்லைன்னா நைட்டோட நைட்டா ஊர் சுத்துவான், ஏதாவது டவுன் பக்கம் போவான். இந்த கொழும்பு பெட்டா அது இது மரதான எல்லாம் சீரழிஞ்சு போய்த்தானே கிடக்குது. இங்க வந்து நினைச்ச பொண்ண காசை கொடுத்து கூட்டிட்டு போயிடலாம் என்று இருக்கக்கூடிய சூழல்ல இளைஞர்கள் கெட்டு போவதற்கு, தன்னுடைய ஆசைகளை அதாவது விபச்சாரத்திலே அடைந்து கொள்வதற்கு அத்தனை வழிகளும் திறந்திருக்கிறது. நம்ம பிள்ளையெல்லாம் அப்படித்தான் தெரிகிறான். ஆனால் உண்மைக்கு உண்மையாக இறைவனை அஞ்சுகிற ஒரு மனிதன், நான் இது குறித்து மறுமையில் எழுப்பி நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட இருக்கிறேனே என்ற அச்சத்தால் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுகிறானே. அதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். தன்னுடைய இறைவனின் முன்னிலையில் விசாரணைக்காக நிற்பதை அஞ்சியவனுக்கு 2 சுவனங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ற ரப்பு முன்னாடி நான் நிற்கணுமடா. இன்னைக்கு ஒருத்தனுக்கும் தெரியாது, ஓகே, தனியான ஒரு அறை, சரி, யாரும் தெரியாத நிலையில் தனித்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம், ஓகேப்பா, அழகும் கவர்ச்சியும் நல்ல பாரம்பரியமும் உள்ள ஒரு பெண் கிடைத்திருக்கிறாள், எனக்கு கிடைச்ச சான்ஸை விடுவனாடா அப்படின்னு போகாம என்ற ரப்பு இதை எழுப்பி நிறுத்தி மறுமையில் அத்தனை கோடானு கோடி மக்களுக்கு முன்னால் நிறுத்தி விசாரித்தால் என் நிலைமை என்ன ஆகும் என்ற அச்சத்தால் ஒரு மனிதன் அதை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறானே. வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி, எவன் தன்னுடைய ரப்புடைய அச்சத்தின் காரணமாக இதை தவிர்ந்து கொண்டானோ அஞ்சுகிறானோ அவனுக்கு ஜன்னத்தான் 2 சுவனங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படி தனித்திருக்கிற சந்தர்ப்பம் கிடைத்தும் ஒதுங்கிக் கொள்வது ஈமானுடைய வலிமை சகோதரர்களே, இறையச்சத்துடைய வலிமை. அப்படிப்பட்ட இறையச்சம் நம்மகிட்ட இருக்க. நம்ம பலவீனமான அடியார்கள் தான், ஆனால் பலவீனத்தோடு வாழ்ந்தாலும் அந்த பலவீனத்தோடு வாழுகிற நாம் நம்முடைய தக்குவாவை இறையச்சத்தை பட்டை தீட்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக மறுமையில் அந்த அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற மனிதனுக்கு அது கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு அற்பமான இன்பங்களுக்காக, சாதாரண ஒரு 5 நிமிட சுகத்துக்காக இந்த சமூகத்திலே சீரழிந்து போய் எத்தனையோ பேர் அலைகிறார்கள். நேற்று கூட ஒரு தகவல் நாங்கள் படிக்கிறோம், சோசியல் மீடியாவை திறக்கிறோம், கல்பிட்டியிலே ஒரு பிரச்சனை பதிவு செய்யப்படுகிறது. சோசியல் மீடியாவில் பப்ளிக்காக ஒரு புகைப்படம் போடப்படுகிறது. அதுவும் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முஸ்லிம் சகோதரியுடைய புகைப்படம் போடப்படுகிறது. 3 குழந்தைகளை விட்டுட்டு அவள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஓடிட்டான். யாரோட ஓடினா? அவளுக்கு பலரோடு தொடர்பு இருக்கிறது என்று விசாரணையில் தெரிய வருகிறது. ஆனால் ஊரில் விசாரிச்சா வீட்டிலே இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை, குனிஞ்சதால அது நிமிர மாட்டா போல இருக்குது. அப்படி இருந்தவளை எந்த சைத்தானித்தனம் ஓட செய்தது தெரியுமா? டிக்டாக்ல நிறைய ஆண்களோட பேசுறது, நிறைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அது பல பிரச்சனைகளை குடும்பத்துக்குள்ளேயும் ஏற்படுத்தி இருக்குது. ஆனால் அந்த 5 நிமிட இன்பத்திற்காக கட்டிய கணவனை விட்டு, பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டுட்டு ஒரு பொம்பளை பிள்ளை, 30 வயசு பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு ஓடுகிறாள் என்றால் ஒரு விபச்சார வாழ்க்கையா இல்லையா இது? இந்த விபச்சாரத்தை நோக்கி இழுத்து செல்லுதா இல்லையா? எந்த அளவு இறையச்சம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இறையச்சமற்ற ஒரு வாழ்க்கை, இறைவன் முன்னால் நாம் நிறுத்தப்பட இருக்கிறோமே என்ற அந்த உணர்வு கொஞ்சம் கூட உள்ளத்துல இருந்திருந்தா இதுல இருந்து தவிர்ந்து வாழ்ந்திருப்பான். பக்குவம் இல்லை, பேணுதல் இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை. இப்படி வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை உலகத்து ஆதாயங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் சீரழித்தவர்களை நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு நிச்சயமாக அந்த மறுமையில் இந்த பாக்கியம் கிடைக்க மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.